Hi குட்டீஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம divisibility rules from 2 to 7 பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம divisibility rules of 8, 9, 10, 11 வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு divisibility by 8. இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருடைய லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்து நம்ம 8ஆல் டிவைட் ஆகுதாங்கிறத பார்க்கணும். ஸோ 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்டையர் நம்பருமே வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இங்கே இந்த நம்பருடைய லாஸ்ட் 3 டிஜிட் என்ன இருக்குது? 512. ஸோ இப்போ இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 8s are 48. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 3. இந்த 2வை கீழே கொண்டு வந்துடலாம். 4 8s are 32. ஸோ இப்போ இந்த 512 அப்படிங்கிறது 8ல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அப்போ இந்த என்டையர் நம்பருமே வந்து கண்டிப்பாக 8ல் டிவைட் ஆகும். நம்ம divisibility by 4ல் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு divisibility by 9. ஸோ இதுக்கு வந்து 3யோட ரூல் படி தான் இதுவும் வரும். அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் 9ல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருடைய ஒவ்வொரு டிஜிட்டையும் வந்து நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்டையர் நம்பருமே வந்து 9ல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பருடைய ஒவ்வொரு டிஜிட்டையும் வந்து நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணலாம். 2 + 2 + 5 + 9. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 + 2 4, 4 + 5 9, 9 + 9 18. ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்து 18 வந்திருக்கு. ஸோ இது இப்போ 9ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். 2 9s are 18. ஸோ அப்போ இந்த என்டையர் நம்பருமே வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்து 9ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கொடுத்துருக்க நம்பருடைய ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக ஆட் பண்ணி ஸோ வர ஆன்சர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணால் போதும். ஸோ இதே சேம் ரூல் தான் வந்து நம்ம 3க்கும் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு divisibility by 10. ஸோ இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் வந்து 10ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 10ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு divisibility by 11. இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் வந்து 11ல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருடைய ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சம் பண்ணணும். சம் பண்ணி வர ஆன்சரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அந்த ஃபைனல் ஆன்சர் வந்து 0வாக இருக்கணும். இல்லை அப்படின்னா divisible by 11ஆக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த என்டையர் நம்பருமே வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே 4 டிஜிட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் என்ன? 9 and 7, 1 and 4. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். 9 + 7 - 1 + 4. ஸோ அப்போ 9 + 7 வந்து என்ன வரும்? 16 மைனஸ் +4 + 1 வந்து 5. ஸோ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 வரும். ஸோ இந்த 11 வந்து 11ஆல் டிவைட் ஆகும். 1 11s are 11. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த என்டையர் நம்பருமே வந்து 11ல் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2541. ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் என்ன? 2 and 4, 5 and 1. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். 2 + 4 - 5 + 1. ஸோ 6 - 6. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 வருது. இப்படி 0 வந்தாலும் நமக்கு இந்த என்டையர் நம்பரும் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒன்று நமக்கு divisible by 11ஆக இருக்கணும் ஃபைனல் ஆன்சர், இல்லை 0வாக இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா இந்த என்டையர் நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும்.